பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி தூய ஆவியானவரே. இதோ இந்த வாரத்தின் நாட்களை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வேளையில் உமது வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் இங்கு வந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் இந்த செய்தி பல பேருக்கு சென்றடைய தூய ஆவியானவர் நீர்தாமே இந்த யூடியூப் வழியாக உதவியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வெவ்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் உமது வார்த்தைகள் மூலியமாக மட்டும்தான் எங்களுக்கு சொல்யூஷன் உண்டு என்றதை நம்பி எங்களது உறவை மேம்படுத்த நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, தூய ஆவியானவரே, நீர்தாமே எங்கள் முன்னின்று செயல்படுத்தி எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவையும் கடவுளையும் முழுவதுமாக உணர்ந்து அவரோடு ஒரு நல்ல உறவு கொண்டு அவர் செய்ய நினைப்பதை என் வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் இன்று கேட்டு போகும் வார்த்தைகள் எல்லாருமே தூய ஆவியானவரே, நீர்தாமே எங்களுக்கு அதில் இருக்கும் மறை உண்மைகளை உணர்த்தி அதன்படி நடக்க எங்களுக்கு அருள் புரியதற்காக இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை வேண்டி மன்றாடுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நம்ம ஒரு கடந்த வாரத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா, கடவுள் நம்ம கிட்ட பேசுகிறார். அந்த அவர் பேசுறத நம்மளால அறிய முடியுதா? இல்லையா? பைபிள பொறுத்தவரைக்கும், பைபிள் என்னைக்குமே உண்மைய தான் சொல்லுறது. ஏன்னா, நம்ம 2 தீமோத்தி 3:16 படி பார்க்கிறோம். இருக்கிற வார்த்தைகள் எல்லாருமே அ கடவுளின் அருளால் அமையப்பட்டவை. நீங்க மனிதர்கள் இந்த இந்த திருவிவிலியத்தை எழுதியிருக்க அனைத்து வார்த்தைகளும் கடவுளின் அருளால் எழுதப்பட்டவை. இது சொந்த விருப்பமோ, இல்ல சொந்த ஆற்றலோ கிடையவே கிடையாது. மாறாக முழுக்க முழுக்க கடவுளுடைய தூய ஆவியாருடைய தூண்டுதலினால் எழுதப்பட்டது. அப்போ இந்த பைபிள் திருவிவிலியத்தில போட்டிருக்க மறை உண்மைகள் எதுவுமே பொய் ஆகாது. அது எல்லாமே உண்மை. அதான் நம்ம வந்து யோவான் 8:31, 32ல படிக்கிறோம். ஆ கடவுள் சொல்றாரு, "நீங்கள் என் வார்த்தைகளை நம்பி அதை நீங்கள் அ தவறாமல் கடைபிடித்தால் என்னது உங்களுடைய அ எண்ணங்களிலிருந்து நீங்கள் வெளிப்படுவீர்கள். யூ வில் பி டெலிவர்ட். யூ வில் பி செட் ஃப்ரீ. யூ ஷால் நோ த ட்ரூத்." அதாவது கடவுளுடைய வார்த்தைகள நம்ம முழுதுமாக அத உள்ளார்ந்து போம்போது நமக்கு உண்மை தெரியும். அந்த உண்மை எல்லா அ வேலைகளிலிருந்தும் நம்மளுக்கு விடுதலை கொடுக்கும். ஓகே. அப்போ கடவுள் 24 மணி நேரமும் பேசுறாரு. ஆனா, அவர் பேசுறத நம்மளால உணர முடியல. ஏன்னா, நம்மளுடைய நம்ம அனைவருடைய சிந்தை நிலை என்ன இருக்குன்னா, சிந்தையில என்ன இருக்குன்னா, அதாவது கஷ்டங்கள், நம் வாழ்க்கையில் நாம செஞ்ச தவறுகள், இல்ல நமக்கு என்ன வேணும்? நாளைக்கு இது இல்லன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? அப்படிப்பட்ட ஒரு புலம்பல்கள், நாளைக்கு என்ன நடக்குமோன்ற ஒரு எண்ணம். அந்த மாரிலாம் இருக்கிறதுனால, நம்ம அதையே மறுபடியும், மறுபடியும் சிந்திக்க, சிந்திக்க கடவுளுடைய வார்த்தைய ஏற்க முடியாம போகிறது. இது எல்லாமே வந்து சாத்தானுடைய தந்திரம். அதான் எபேசியர் நம்ம 6ல பார்க்கிறோம். அ நாம் மனிதரோடு போராடுவதல்ல, மாறாக அ அவனுடைய அ என்ன சொல்றது? வைல்ஸ். நம்ம இந்த இத பார்க்கலாம். எஃபிஷியன்ஸ் எபேசியர் ஏமாற்று வழிகள். ஓகே. நீங்க பாருங்க. அலகையின் ஏமாற்று வழிகள் எதிர்த்து நிற்கும் வழிகளை எதிர்த்து நிற்கும் வல்லமை பெறும்படி
கடவுள் அருளும் எல்லா படங்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். கடவுள் அருளும் எல்லா படைகலன்களையும் எதற்கு? ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி. அப்போ அவன் என்ன பண்றான்னா, இந்த மாரியான ஒரு பொய், ஒரு ஏமாற்று வலைய நம்ம கிட்ட வந்து போட்டுர்றான். நாமளும் அத நம்பி அதன்படி செயல்படும்போது, கடவுள் சொல்ல வேண்டியத நம்ம அனைவராலும் ஏற்க முடியாம போகிறது. பிரைஸ் காட். ஆனா கடவுள் 4 விதத்துல நம்மகிட்ட பேசுறார். ஒண்ணு வந்து நம்மளுடைய மனசாட்சி மூலியமாக பேசுகிறார். அந்த அதாவது பிரிக் யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா அந்த பிரீச்சிங் அந்த செய்தி வந்து என்ன பண்ணுமா, அந்த அந்த இதயத்த குத்துமாம். பிரைஸ் காட். அந்த அந்த உண்மைய சொன்னா அந்த இதயம் ஒரு மாரி ஆகும்ல, அந்த மாரி. அந்த இது குத்தும்போது அந்த என்னன்னா, நம்ம தப்பு பண்றோம். இது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சிக்கு தெரியும். ஆனா, நாம என்ன பண்றோம்னா, அத கேட்கறது கிடையாது. ஏன்னா, மனசாட்சிய நம்ம வேற மாரி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோன்றத பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்தது 2வது வழி என்னன்னு பார்த்தா, கடவுளுடைய வார்த்தை. நம்ம மனசாட்சி மூலியமா மிஸ் பண்ணிட்டோம். அத கேட்கல அப்படின்னு சொல்லிட்டா, அடுத்தது என்ன சொல்றார்ன்னா, உங்களுக்கு இன்னொரு சான்ஸும் குடுக்குறேன். அடுத்தது என்னன்னா, என்னுடைய வார்த்தைகள் மூலியமாக நான் உங்களிடம் பேசுகிறேன். அததான் நம்ம ஒரு கடந்த 2 நாளா பார்த்தோம். எப்படி கடவுளுடைய வார்த்தைய நாம கேட்கலாம். அ அவருடைய வார்த்தைகள் மூலியமாக எப்படி நமக்கு தூய ஆவியானவர் உணர்த்துகிறார். அது வந்து 2வது வாட்டி பார்த்தோம். 3வது என்னன்னா, எப்படின்னா உங்களுடைய புதுப்பிக்கப்பட்ட ஆவியின் மூலியமாக கடவுள் நம்மிடம் பேசுகிறார். பிரைஸ் காட். இது இது வந்து 3வது. இப்போ அ அதாவது நாம எல்லாமே நம்ம எல்லாருமே மீட்பு பெற்று விட்டோம். அப்படிதானே? அப்படிதானே இல்ல, அப்படிதான். ஆனா, அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா, அந்த மீட்பின் திட்டத்துல கடவுளுடைய வார்த்தைகள, அவர் பேசுறத, அவர் சொல்றத நம் அனைவராலயும் தெளிவாக கேட்க முடியும். அந்த மீட்பின் திட்டத்துல ஒரு பகுதி என்னன்னா, கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறது. பிரைஸ் த லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. ஆனா இது வந்து கடவுளுக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இல்லாம இது நடக்க சாத்தியமே கிடையாது. அப்போ ஒரு ஆவரேஜ் கிறிஸ்டியன், அதாவது சர்ச் கோயிங்ஸ் கிறிஸ்டியன், கோயிலுக்கு நான் போறேன், எல்லாரும் மாரியும் பண்றேன் அப்படின்னா, அவனால இந்த கடவுளுடைய வார்த்தைய கேட்கிறது வந்து அரிது. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அவனுக்கு என்னன்னா, அவனுக்கு வந்து இதுதான் கடவுளுடைய வார்த்தை, இதுதான் சாத்தானுடைய வார்த்தைன்னு டிஃபரன்ஷியேட் அந்த டிசர்ன்மென்ட் ஸ்பிரிட் அவன்கிட்ட இருக்காது. மாறாக நாம கடவுளுடைய வார்த்தைய படிக்க படிக்க தூய ஆவியார் நமக்குள்ள இருந்து செயல்பட நமக்கு தூய ஆவியானவர் ஒண்ணொண்ணுத்தையும் கத்துக் குடுக்கிறார். ஓகே, கடவுளுடைய வார்த்தை இப்படிதான் இருக்கும். கடவுளுடைய வார்த்தை வந்து இத மாரி தான் இருக்கும். அதாவது எப்படின்னா, ஒரு சமயத்துல கடவுள் திருவிவிலியத்திற்கு அப்பாற்பட்டு நம்மகிட்ட பேசுவாரு. ஆனா, ஒருபோதும் திருவிவிலியத்துக்கு எதிர்மறையாக நம்மிடம் பேச மாட்டார். God will speak to us apart from the Bible scriptures, but God will never ever speak anything which is contradicts to the word of God. Praise the Lord. Thank you, Jesus. Hallelujah. Suppose ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். அ அ சவுலா இருக்கும்போது, அவர் வந்து தமாஸ்குக்கு வராரு. வரும்போது அ கடவுளுடைய வார்த்தைய கேட்கிறாரு. அத கேட்டபடி கடவுள் அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறாரு. என்னன்னா, "நீ 3 நாள் அங்க போய் இரு. உனக்கு என்ன நடத்தணும்ன்றத நான் உனக்கு அதுக்கப்புறம் காட்டுறேன்னு" சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் கடவுள் என்ன பண்றாரு? அனனியாஸ்க்கு வராரு. அங்க அனனியாவுக்கு வரும்போது அவரு வந்து கிளீனா சொல்றாரு. "நீ நீ வந்து இந்த இடத்துல சவுலுன்னு ஒருத்தர் இருப்பாரு. நீ அவர போய் பாரு. அவர போய் பார்த்து அவர் மேல கை வையி. அவருடைய கண்ணு அந்த தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே அவரை வந்து அ ஆ ப ஞானஸ்தானம் வழங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அனனியா என்ன சொல்றாரு? கடவுளே அத பத்தி நாம கேட்டுருக்கேன்.
அவர் இந்த மாரி அ கிறிஸ்தவர்களுக்கு இந்த மாரிலாம் அப்படி அ அ எதிர்த்து நெறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அவரையா போய் பண்ணணும் அப்படின்னு சொன்னோனே, கடவுள் என்ன சொல்றாரு, "நான் அவனை தேர்ந்து கொண்டேன். ஆ கடவுளுடைய வார்த்தையை முன்னிட்டு எவ்வித கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும் என்றதை நான் அவனிடம் சொல்லுவேன்னு" சொல்ட்டு அவர் வந்து சொல்றாரு. பிரைஸ் காட். இது வந்து ஏற்கனவே உள்ள பிளான். இப்போ இது வந்து இதெல்லாம் வந்து பைபிள்ல குடுக்கவே இல்ல. ஆனா, ஆவியானவர் வந்து என்ன செய்றாரு, அனனியாஸ்க்கு வந்து அவருடைய ஸ்பிரிட் மூலியமா அவர் வந்து பேசுறார். பிரைஸ் காட். இப்போ சில டைம்ல இந்த மாரி தான் கடவுள் பேசுவாரே தவிர, இல்ல நீங்க போயிட்டு ஒரு இடத்துல கை வைக்கும்போதோ, இல்ல உங்க இடத்துல தூய ஆவிய உணர்த்துவார். நீங்க அவங்க உடம்பு சரியில்லாம இருக்காரு. அவர் மேல போய் கை வைங்க. ஏன்னா மத்தேயு 16, 17, 18, 19 படி, ஆ என்னை நம்புகிறவர்கள் நோயாளிகள் மீது கைகள் வைப்பர், நோயாளிகள் குணம் பெறுவர்ன்னு சொல்லி எழுதியிருக்கு. அது வந்து உண்மை. அப்போ நீ போய் கைய வையி அப்படின்னு சொல்ட்டு சொல்றாரு. அப்போ நீங்க போம்போது இன்னொரு வாய்ஸ் உங்ககிட்ட கேட்கும். என்னன்னா, நீ நீ வந்து கைய வச்சீன்னா அதோடைய அ அ அந்த நோயே உனக்கு வந்துரும் அப்படின்ட்டு இன்னொரு வாய்ஸும் கேட்கும். அப்போ நம்மளுக்கு அந்த டிசர்ன்மென்ட் தெரியுது. நம்ம ஏற்கனவே 16ல மார்க் 16, 17, 18ல நம்ம படிச்சிருக்கோம். கடவுள் அவருடைய வார்த்தைக்கு அகைன்ஸ்ட்டா எதுவுமே பேச மாட்டார். அப்போ கடவுளுக்கு அகைன்ஸ்ட்டா யார் பேசுறாங்களோ, அது வந்து தீய ஆவியானவருடைய குரல். தீய ஆவியோடைய குரல். ஆவியானவர் கிடையாது. தீய ஆவியோடைய குரல். அத வந்து நாம முழுவதுமாக ரிஜெக்ட் செய்யணும். அப்படியே அத வந்து இது பண்ணணும். கடவுள் என்ன சொல்றாரோ, அவர் வந்து கடவுளுடைய அவரு குடுத்த வார்த்தைக்கு உள்ள தான் இருக்குமே தவிர, அத எதிர்த்து பேச மாட்டாரு. அவரு உன்கிட்ட சொல்ல மாட்டாரு. பாரு நீ போயிட்டு அவன வந்து அவன் பாவம் செஞ்சிருக்கான். அவன்கிட்ட நீ போய் பேசாத. அவனால எதுவுமே பண்ண முடியாதுன்னு கடவுள் ஒருபோதும் சொல்ல மாட்டார். ஏன்னா, இயேசு கிறிஸ்து யாருக்கு வந்தாரு? பாவம் செஞ்ச நம்மளுக்காக தான் வந்தாரு. அப்படின்னு பார்த்தா, நான்லாம் இந்த கடவுளுடைய வார்த்தைய மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு என்னைய வந்து தேர்ந்தெடுத்திருக்கவே மாட்டார். பிரைஸ் காட். நான் எவ்ளோ தப்பு செஞ்சாலும் என்னைய மன்னிச்சுட்டு, என்னைய தேர்ந்தெடுத்து என் மூலியமாக என்ன பண்றாரு? கடவுளுடைய வார்த்தைய மத்தவங்களுக்கு குடுக்குறாரு. ஓகே. இது எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு பார்த்தா, அதுதான் புதுப்பித்த ஆவி. பார்ன் அகைன் ஸ்பிரிட். அதாவது இந்த பார்ன் அகைன்றது என்னன்னா, அது காங்கிரிகேஷன்ன்றது கிடையாது. நெறைய பேர் வந்து இன்னுமே அந்த அந்த டிஃபரன்ஷியேஷன் அவங்களுக்கு தெரிய மாட்டேன்து. பிரதர், நீங்க வந்து அடிக்கடி பார்ன் அகைன் சொல்றீங்களே, நீங்க வந்து கேத்தலிக் இல்லையா? நீங்க வந்து இந்த சபையா? இவங்க வந்து அந்த சபையா? அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வந்து பைபிள் எடுத்து காட்ட வேண்டியதா இருக்கு. இங்க இடத்துல வந்து நிக்கோதேமுவுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து பிற சபை ஆளா? இயேசு கிறிஸ்து ஒரு கிறிஸ்துவர். நான் ஒரு கிறிஸ்துவன். அவ்வளோதான். கிறிஸ்டியன்ஸ்ன்றது என்ன? கிரைஸ்ட் பிளஸ் டியன்ஸ். கிறிஸ்துவர்கள்ன்றது என்னது? இயேசு கிறிஸ்துவை ஆ தொடர்ந்து அவர் சொல்றத கேட்டு, அவரை அதாவது வழிபடிந்து, அவர்படி வாழ்றது தான் கிறிஸ்துவர்கள். பிரேஸ் காட். அப்போ அவங்க வந்து கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து சொல்லணும். இந்த மாரி அ அ இங்க சொல்லியிருக்கு. அதே மாரி 1 பீட்டர் 1:23லயும் வந்து பேதுரு வந்து, நீங்க வந்து புதிய சிருஷ்டி, புதிய இல்லன்னா உங்களால கடவுளுடைய வார்த்தைய கேட்க முடியாது. இது வந்து ஆவிக்குரிய செயல் அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து வேற்று இனத்தாரா? இந்த வேற்று இனம் எங்க இருந்து வந்தது? இந்த பிற ஜாதி எங்க இருந்து வந்தது? கடவுள் அந்த சமயத்துல இதெல்லாம் இல்லையே! நடுவுல மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. அத வந்து நம்ம அந்த பாலிட்டிகல்ஸ், அந்த ரிலிஜியஸ் சைடெல்லாம் சைடுல தூக்கி வச்சுட்டு, கடவுள் என்ன சொல்றாரோ, அத மட்டும் கேட்போம். இது எல்லாமே உங்களுக்கு கடவுளுடைய வார்த்தைய நீங்க கேட்கக்கூடாது, அதன்படி நடக்கக்கூடாதுன்றது தீய ஆவி கொண்டு வர ஒரு ஏமாற்று வழிகள். அதை நம்பாதீர்கள். அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எதிர்த்து சொன்ன பிறகு தான் அவங்க வந்து நம்புறாங்க. பிரைஸ் காட். இது எப்படி சாத்தியம்? கடவுளுடைய குரல கேட்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். இ இந்த கான்ஷியன்ஸ் மனசாட்சி இருக்கும்போது நீங்க வந்து புது பிறப்பு அடையிறீங்களோ, இல்லையோ அத பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா, கடவுள் அந்த உங்களுடைய மனசாட்சி மூலியமாகவும் பேசுவார். ஒரு சில டைம்ல வந்து மனசாட்சி குட்டுற மாரி மத்தவங்க வந்து "என்னப்பா நீ வந்து ஒரு கிறிஸ்தவனா இருக்கிற. நீ இந்த மாரி செஞ்சுட்டு இருக்கலாமா? நீ இத மாரி செய்யலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. அப்போ அந்த மனசாட்சி உறுத்தலா இருக்கும்போது என்ன பண்ணுவோம், அப்ப தனியா இருக்கும்போது யோசிக்கும்போது அந்த மனசாட்சி குத்தும்.
அந்த மாரிலாம் நெறையா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதான் வந்து அத வந்து அவ்வளோ பெருசா எடுத்துக்கல. ஆமா வந்துட்டார்றா சொல்றதுக்கு அப்படின்னு சொல்ட்டு கிண்டல் பண்ணுமே தவிர, அத வந்து அவ்வளோ இதா எடுத்துக்கல. ஏன்னா என்னுடைய மனசாட்சி அவ்ளோ ஹார்ட் அண்ட் ஹார்ட்டா ஆயிடுச்சு. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. ஆனா, ஒரு சில நாட்களில், ஒரு சில வருடங்களில், எந்த டைம்ல கடவுளுக்கு எது அ என்னத்த எத காட்டணுன்றது கண்டிப்பா அவருக்கு தெரியும். நான் வந்து ஒரு டைம்ல அந்த வெர்டிகோ நோய் வரும்போது, கடவுள் என்னை கைவிடாம, நான் அவ்ளோ கிண்டல் பண்ணதையும் கைவிடாம, அவர் என்ன பண்றார், எனக்கு அவருடைய வார்த்தையை குடுத்து, என்னை மறுபடியும் மீட்டெடுத்து, அப்போ நான் வந்து உணர்றேன். இது எல்லாம் கடவுள் என்கிட்ட முன்னாடியே பேசியிருக்காரே! நாம மிஸ் பண்ணிட்டோமே! ஓகே. இனிமேட்டு நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ட்டு, முதலாவது என்ன பண்றோம், அவருடைய வார்த்தைய கேட்க ஆரம்பிச்சோம். அவர் வார்த்தை வழியாக பேசுகிறார். ஓகே. இந்த 2 கொரிந்தியர் 5 ஓகே. அத பார்ப்போம். இந்த புதுப்பித்த ஆவி மூலியமா தான் நாம வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்க முடியும். ஓகேவா? 1 பேதுரு 1:23 பாருங்க. நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புதுப்பிறப்பு அடைந்துள்ளீர்கள். என்ன சொல்லியிருக்கு? புதுப்பிறப்பு அடைந்துள்ளீர்கள். அப்போ கடவுளுடைய வார்த்தைய நாம நம்பணும். ஓகே. அழியக்கூடிய வித்துன்னு ஒண்ணு இருக்கு. மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமாக அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தை. அழியக்கூடிய வித்துனா என்னன்னா, நம்மளுடைய ம் அ அப்பா, அம்மாவுடைய வித்துக்கள். ஓகேவா? அதுதான் அது மூலியமாக நாம இந்த உலகத்துக்கு வரோம். அது வந்து அழியக்கூடிய வித்து. ஒரு மனித உடல் இறந்து போயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அது உள்ள இருக்கிறது எல்லாமே அப்படியே அழிஞ்சிரும். மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமாக அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புதுப்பிறப்பு அடைந்துள்ளீர்கள். அப்போ ஒரு மனிதருக்கு 2 பிறப்பு வருது. ஒண்ணு வந்து அழியக்கூடிய வித்தினால் இந்த உலகத்திற்குள் வருகிறது. அடுத்தது அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புதுப்பிறப்பு அடைந்துள்ளீர்கள். பிரைஸ் காட். அப்போ அங்க என்ன நடக்குதுன்னா, நம்ம வந்து ஐயோ! நான் திருப்பி இத சொல்ல வேண்டியதா இருக்கு. சரி ஓகே. 2 கொரிந்தியர் இல்ல ரோமையர் நம்ம கடவுளுடைய வார்த்தைய நாம கேட்ட பிறகு அடுத்தது என்ன நடக்குதுன்னா, அ ரோமையர் 10 கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போலாம். இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஓகே. ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு, இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளார நம்பினால், மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளார நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஓகே. இப்ப நம்ம அந்த கடவுளுடைய வார்த்தைய உள்வாங்கிட்ட பிறகு, நாம வந்து புதிய பிறப்பு ஆகிறோம். புதிய பிறப்பு ஆகிட்ட முதல்ல நம்ம என்ன செய்றோம்னா, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என வாயால அறிக்கையிடுறோம். என்னுடைய 35 வயசு வரைக்கும் இயேசுவே ஆண்டவர் என வாயால நான் அறிக்கையிட்டதே கிடையாது. பிரேஸ் காட். அது வந்து தூய ஆவியானவர் எனக்கு உணர்த்தினது. நான் கடவுளுடைய வார்த்தைய கேட்டு அதன்படி நடக்கும்போது தான் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என வாயால உளமார நம்பி வாயால அறிக்கையிட்டேன். இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம். பட் ஆனா அது வந்து சும்மா ஒரு வாய் ஜாலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா உள்ளார நான் உளமார நான் வந்து உள்ளார நான் நம்பவே இல்ல. பிரைஸ் காட். அப்ப எப்போ நான் உள்ளார நம்பினேனோ, அப்போ நான் இயேசு கிறிஸ்துவ ஆண்டவர நான் வாயால அறிக்கையிடும்போது என்ன ஆகுது? நான் புது பிறப்பு அடைகிறேன். 2 கொரிந்தியர் 5:17. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்போது, அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. அப்போ இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என அறிக்கையிடும்போது என்ன நடக்குதுன்னா, என்னுடைய ஆவியும், கடவுளுடைய ஆவியும் ஒன்றாக ஆகிறது. அப்போ நான் கிறிஸ்துவோடு ஆவியில் இணைந்திருக்கிறேன். அவர் புதிதா அவர் அப்போ இருக்கும்போது நான் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறேன். பழையன கழிந்து புதியன புகுந்தது அன்றோ. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, என்னுடைய பழைய பாவ சாயல், என்னுடைய பழைய பாவ சிந்தனைகள்
எல்லாமே என்ன ஆகுது, அப்படியே எடுத்து கொண்டு போயிட்டு, அ என்ன செய்றாரு, தூய ஆவியானவர் கடவுளானவர் இயேசு கிறிஸ்துவோட அவரோட அ சரீரத்தில சேர்க்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவிடமிருந்து எடுத்த அந்த நேர்மையாளரான அந்த நற்குணங்களை என்கிட்ட குடுக்குறார். பிரைஸ் காட். அப்போ இவ்வளோ நாள் உங்களுடைய ஆவி, அதாவது டார்மென்ட், ஒண்ணும் யூஸ் ஆகாம இருக்குது. பிரைஸ் காட். அப்போ யூஸ் ஆகாம இருக்கும்போது, நீங்க வந்து அந்த கான்ஷியன்ஸ் மூலியமா, நீங்க கடவுளுடைய வார்த்தைய கேட்க கேட்க என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய ஸ்பிரிட் ரீஜெனரேட் ஆகுது. உங்க ஸ்பிரிட் ரீஜெனரேட் ஆகும்போது தான், நீங்க என்ன பண்றீங்க, ஸ்பிரிட் மூலியமா நீங்க அந்த ஆவியின் மூலியமா நீங்க நம்பி, வாயால அறிக்கையிடுறீங்க. நடக்கும்போது நீங்க வந்து ஒரு புதிய பிறப்பு ஆகிறீங்க. அதுதான் வந்து ஒ 1 கொரிந்தியர் 6:16. 2 Corinthians 6:16. ம். 1 Corinthians 6:17. ஆண்டவரோடு சேர்ந்திருப்பவர் அவருடன் உள்ளத்தில் ஒன்றித்திருக்கிறார். ஆண்டவரோடு சேர்ந்திருப்பவர் அவரோடு உள்ளத்தில் ஒன்றித்திருக்கிறார். பிரைஸ் காட். இப்போ என்ன நடக்குதுன்னா, இவ்வளோத்தையும் நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவோடு நாம இணைந்திருக்கும்போது, இன்னொரு வசனம் 1 கொரிந்தியன்ஸ் 2:16 என்ன சொல்லுதுன்னா, அதையும் பார்த்துருவோம். நான் அத அப்புறம் இத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 1 கொரிந்தியன்ஸ் 2:16. ஆண்டவருடைய மனத்தை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார்? நாமோ கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம். ஓகே. இது எங்கேருந்து படிங்க? 15லேருந்து படிப்போம். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரியவை பற்றி விளக்கை கூறும்போது, நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசவில்லை. மாறாக தூய ஆவியின் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகிறோம். மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. அவை அவருக்கு மடமையாய் தோன்றும். அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது. ஏனெனில் அவற்றை தூய ஆவியின் துணையைக் கொண்டே ஆய்ந்துணர முடியும். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரியதைப் பற்றி விளக்கிக் கூறும்போது, தூய ஆவியானவர்கள் மட்டும்தான் அதை ஆராய்ந்து உணர முடியும். மாறாக மனித இயல்பை கொண்டவர்கள் ஆவிக்குரிய இயல்பை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் அது அவர்களுக்கு மடமையாக தோன்றும். இட்ஸ் லுக்ஸ் லைக் ஃபூலிஷ். ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்ந்துணர்வார். எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. ஆண்டவருடைய மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார்? நாமோ கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம். நாம என்னைக்கு இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என உள்ளார நம்பி வாயால அறிக்கையிடுறோமோ, நம்ம புதுப்பிறப்பு அடைகிறோம். புதுப்பிறப்பு அடையும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய ஆவியும் கிறிஸ்துவோடைய ஆவியும் ஒன்றாக ஆக்கப்படுகிறது. ஒன்றாக ஆக்கப்படுகின்ற பொழுது தூய ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார். அவர் வந்துட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா, கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு நம்மளுக்கு தெள்ளத் தெளிவாக ஒரு வழி வகுத்து கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ இவ் அ அதுதான் வந்து கடவுள் ஆவியானவர். கடவுள் ஒரு ஆவி. அவரை வெளிப்படுபவர் ஆவியிலும், உண்மையிலும் வெளிப்படுவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோவான் 4 சுவிசேஷம் 4:24 நாம வந்து பார்க்கிறோம். பிரைஸ் காட். அப்போ இந்த தூய ஆவியானவர் எப்போ நமக்குள்ள வருகிறாரோ, அப்போ நாம புதுப்பட அடைகிறோம். புதுப்படை ஆகிட்ட பிறகு, அ கடவுள் நமக்கு என்னென்னலாம் சொல்லணுமோ,
அவருடைய ஆவி வழியாக நம்மளுடைய ஆவிக்கு சொல்கிறார். நாம் அதை கேட்டு அதன்படி நடக்கும்போது, நம் வாழ்க்கையில் மாறுதல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடைபெறுகிறது. அப்போ நாம ய அ நம்மளுக்கு தெரிஞ்சு ஒருவர் கூட கடவுளுடைய வார்த்தையை அறிந்து, அதன்படி கேட்டு அவர்களுடைய வாழ்க்கை மாறவில்லைன்றது யாரோ ஒருத்தர காட்டுங்க பைபிள்ல. கண்டிப்பா காட்ட முடியாது. ஏன்னா, கடவுளுடைய வார்த்தைய நாம கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பிச்சோம்னா, கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மாறியே ஆகும். "இல்ல பிரதர் என் வாழ்க்கை மாறல. என் வாழ்க்கை இப்படிதான் இருக்குது." அப்படின்னு சொன்னா, ஒண்ணு நீங்க கடவுளுடைய வார்த்தைய இன்னும் கேட்கலன்னு அர்த்தம். இல்லன்னா கடவுளுடைய வார்த்தைய கேட்டுட்டீங்க. அதன்படி நீங்க இன்னும் செயல்படலன்னு தான் அர்த்தம். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இந்த தூய ஆவியானவர் என்ன பண்றார்ன்னா, முக்கியமாக கடவுளுடைய வார்த்தை எது? தீய ஆவியோடைய வார்த்தை எதுன்றத உங்களுக்கு அப்படியே ஒரு பிக்சர் போட்டு காட்டுறார். ஏன்னா, நம்ம எப்பதான் படிச்சோம். 2 கொரிந்தியர் அ 2 13ல 14ல 14ல தூய ஆவியானவர் எல்லாத்தையும் அறிந்து ஆராய்கிறார். அவருக்கு வந்து கிளீனா தெரியும். ஏன்னா பாருங்க, கடவுளை மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார்? யாரால கூற முடியும்? தூய ஆவியானவரால மட்டும் தான் கூற முடியும். தூய ஆவியானவரால மட்டும் தான் கடவுள் என்ன நெனச்சிருக்காருன்றத வந்து அறிய முடியும். அந்த தூய ஆவியானவர் வழியாக தான் நாம என்ன சொல்றோம்? "நான் கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம்" அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்றோம். பிரைஸ் காட். இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்னா, "ஐ ஹேவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட்." பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள், நம்ம வாழ்க்கையில துன்பங்கள், நம்ம வாழ்க்கையில துயரங்கள், இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? நம்ம கடவுளுடைய வார்த்தைய முழுவதுமாக கேட்கல. இல்ல அதன்படி செயல்படுறதுன்னு தான் அர்த்தம். அப்போ இது எல்லாமே ஒரு ஒரு வார்த்தையின் ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு கோட்பாட்டு கீழ தான் வருது. கடவுள் எல்லார்கிட்டயும் பேசணும்னு ஆசைப்படுறார். அவர் எல்லார்கிட்டயும் இண்டிவிஜுவலா, அதாவது தனித்தனியா பேசணும்ன்ட்டு ஆசைப்படுறாரு. எல்லார்கிட்டயும் பேசணும்னு ஆசைப்படுறாரு. அடுத்தது தனித்தனியா பேசணும்ன்ட்டு ஆசைப்படுறாரு. அதான் நம்ம வந்து எபிரேயர்ல வந்து சொல்லியிருப்பாங்க. "இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய வார்த்தைய கேட்டீங்கன்னா, உங்கள் உள்ளத்தை கடினப்படுத்தாதீர்கள்." அப்படின்னு சொல்லிட்டு எபிரேயர்ல ஒரு வசனம் இருக்கு. ஞாபகம் வரல. அத நாம பார்க்கிறோம். இன்று நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பித்தால், கேட்பீர்கள் என்றால், உங்களுடைய இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். இப்போ நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஸ்பிரிட், சோல், பாடி. நாம வந்து 3 பகுதியா பிரிக்கப்பட்டுள்ளோம். ஒண்ணு ஆவி, இன்னொன்னு ஆத்மா, இன்னொன்னு சரீரம். ஓகே. இந்த நாம ஆவி 1/3 3ல் 1 பங்கு கடவுளுக்கு சொந்தமானது. உங்களுடைய ஆவி கடவுளுக்கு சொந்தமானது. ஓகேவா? ஏன்னா, உங்களுக்கு அந்த ஆவிய புதுப்பித்து அந்த பார்ன் அகைன் அந்த புதிய சிருஷ்டி எங்க நடக்குதுன்னா, உங்க ஆவியில தான் நடக்குது. "பழையது கழிந்து புதிதது புகுந்தது அன்றோ" அப்படின்னு சொன்னா, இது எல்லாமே எங்க நடக்குதுன்னா, உங்க ஆவியில தான் நடக்குது. உங்களுடைய சின் நேச்சர் ஹஸ் பீன் ரிமூவ்ட். இவ்வளோ நேரம் என்னன்னா, இந்த சின் நேச்சர்ன்றது வந்து உங்க ஆவிய கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது. அந்த அந்த ஒரு கட்டுப்பாட்டுல வச்சு கொண்டு போக அதாவது நல்லது எதுன்று தெரிஞ்சாலும் அதன்படி நடக்க விடாம பண்றது வந்து அந்த சின் நேச்சர். பிரைஸ் காட். அப்போ தூய ஆவியானவராலயும் முழுமையாக உள்ள வந்து உட்கார முடியாது. ஏன்னா, அவர் பேரே தூய ஆவியானவர் தான். தூயவர். இது கொஞ்சம் ஆ அழுக்கு இருந்தாலும் அவரால தாங்க முடியாது. இப்போ என்னைக்கு நாம வந்து அ அ கடவுளை ஏற்றுக்கொள்கிறோமோ, அப்ப என்ன ஆகுதுன்னா, நாம புது பிறப்பு அடையும்போது, நம்மளுடைய பாவ சாயல் முற்றிலுமாக அந்த அ ஆவியிலிருந்து அகற்றப்படும்போது, தூய ஆவியார் என்ன பண்றாரு, உங்க ஆவிய வந்து அப்படியே
இயேசு கிறிஸ்து ஒண்ணாக்கி அப்படியே சீல் பண்ணிடுறார். அப்போ சாத்தான் வந்து உங்க ஆவிய இதுக்கப்புறம் தொடவே முடியாது. ஏன்னா, அது வந்து கடவுளுக்குரியது. அப்போ கடவுள் என்னென்ன சொல்றாரோ, நீங்க என்னென்ன பேசணுமோ, க கடவுள்கிட்ட நீங்க என்ன பேசணுமோ, தூய ஆவியன்ற என்ன பேசுறோமோ, அது எல்லாமே எங்க நடக்குதுன்னா, உங்களுடைய ஸ்பிரிட் டூ ஸ்பிரிட் ஆவிக்கிலிருந்து இன்னொரு ஆவிக்குள்ள அந்த கனெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. இப்பவுமே நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அங்க ஸ்பிரிட் டூ ஸ்பிரிட் கனெக்ஷன் போயிட்டே இருக்கு. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். அப்போ எப்போ இந்த ஆவி நம்மளுடைய ஆவி புதுப்பிறப்படையுதோ, எப்போ இந்த என்ன சொல்றது? நம்ம வந்து அ அந்த ஆவிய வந்து இயேசு கூடய ஒண்ணாகி தூய ஆவியானவர் அத முத்திரையிடுறாரோ, அப்ப என்ன நடக்குதுன்னா, நம்மளுடைய ஆவியும், இயேசு கிறிஸ்துவோட ஆவியும் ஒண்ணாக இருக்கிறது. அவர் என்னென்னலாம் செஞ்சாரோ, அத நம்ம அனைவராலும் செய்ய முடியும். அதுதான் யோவான் 12, 14 சொல்றாரு. நீங்கள் என்னிடம் நம்பிக்கை கொண்டால், நான் செய்தவற்றையும் நீங்கள் செய்வீர்கள். அதற்கும் மேற்பட்ட காரியங்களையும் நீங்கள் செய்வீர்கள் என அ யோவான் 12, 14 நாம வந்து பார்க்கிறோம். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ கடவுளுடைய ஆவி எப்படி இருக்குதோ, இயேசு கிறிஸ்துவோட எப்படி இருக்குதோ, அதே மாரி தான் நீங்க புதுப்பிறப்பு அடையும்போது நம்ம ஆவியும் அதே மாரி தான் ஆகுது. உங்களுடைய சோலோ, உங்களுடைய பாடியோ டிஃபரெண்ட்டா இருக்கலாம். ஆனா, ஆவி ஒண்ணு. அதுதான் வந்து கிறிஸ்து எப்போது நாம இயேசு கிறிஸ்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோமோ, நாம அனைவரும் என்ன ஆகுறோம்னா, இயேசுவுடைய ஆவிக்குள்ள ஒன்று ஆகிறோம். அப்போ உங்கள்கிட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த அ இது இருந்தாலும் சரி, கடவுள் உங்களுக்கான சொல்யூஷன அவர் வச்சிருக்காரு. அந்த சொல்யூஷன் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்னா, இட்ஸ் ஜஸ்ட் a மேட்டர் ஆஃப் ஹியரிங் ஹிஸ் வாய்ஸ். நீங்க கடவுளுடைய வார்த்தைய கேட்க ஆரம்பிக்க, 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 அதுபடி சொல்றத நடக்க, நடக்க, நடக்க என்ன ஆகும்னா, உங்களோட சிட்யூவேஷன் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிட்டே போகும். பிரைஸ் காட். அதுதான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து யோவான் 10, 3, 5லேருந்து சொல்றாரு. என்னுடைய ஆடுகள் என் குரலுக்கு செவிசாய்க்கும். முடிஞ்சால் செவிசாய்க்கும் சொல்லல. கண்டிப்பாக செவிசாய்க்கும். சரி, நம்ம அத போய் படிப்போம். யோவான் அதிகாரம் 10, 1லேருந்து 5 வரைக்கும் படிப்போம். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆட்டுக் கொட்டில் கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலைத் திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கு செவி சாய்க்கும். ஆடுகளும் அவரது குரலுக்கு செவி சாய்க்கும். சாய்க்கலாம், சாய்க்காமலும் போகலாம், அப்படி சொல்லல. அவரது குரலுக்கு செவி சாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவர் பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடிப்போகும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. அப்போ தீயவனுடைய குரல் நமக்கு தெரியாது. தூய ஆவியானவர் வழியாக ஆண்டவருடைய குரல் நமக்கு தெரியும். அததான் தூய ஆவியானவர் நமக்கு அறிந்து ஆராய்கிறார். அப்படியே கொஞ்சம் 27, 28ல பார்த்தோம்னா, என் ஆடுகள் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றைத் தெரியும். அவை என்னைப் பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலைவாழ்வை அளிக்கிறேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள மாட்டார். பிரைஸ் த லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ நாமளும் இந்த ஆடுகள் மாரி தான். நம்மள வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஆடா கம்பேர் பண்றாரு. இந்த ஆடுக்கு ஒரு கேரக்டர் என்னன்னா, மத்த எந்த விலங்கினமும் எங்க போய் விட்டாலும்,
அது ஆட்டோமேட்டிக்கா வீடு ரூட தேடி வந்து அது வந்து சேர்ந்துரும். ஆனா, இந்த ஆடு மட்டும் என்னன்னா, வந்து சேராது. அதுக்கு வந்து ஆயன்ன்றது ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த ஆயன் வந்து அவர் பேர சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த ஆடுகள் அப்படியே பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அப்போ கடவுள் கான்ஸ்டன்ட்டா அதாவது விடாம நம்மகிட்ட பேசிட்டு தான் இருக்கிறாரு. நமக்கு டைரக்ஷன்ஸும் குடுத்துன்னு தான் இருக்கிறார். ஆனா நாம என்ன பண்றோம்னா, நம் நம் அனைவராலும் அவருடைய குரலை கேட்க முடியவில்லை. பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ நாம வந்து கடவுளுடைய வார்த்தைய நம் அனைவராலும் ஈஸியா கேட்க முடியும். இப்போ நாம என்னைக்கு புதுப்பிறப்பு அடைகிறோமோ, அன்னையிலிருந்து நாம என்ன பண்றோம்னா, இந்த எக்ஸ்டர்னல் சயன்ஸ் வெளிப்புற அடையாளம் நமக்கு தேவை கிடையாது. என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஆ ஓகே. கடவுள் என்னைய நான் சொல்றத கடவுள் கேட்டா, நான் வந்து இத பண்ணுவேன். கடவுள் வந்து இதுக்கு இத செய்யணும். அது வந்து இதுக்கப்புறம் அது தேவை கிடையாது. அதாவது ஒரு இடத்துல வந்து அ ஜோனத்தான் அதாவது சவுலோடைய பையன். ஓகேவா? என்னன்னா ஒரு இடத்துல வந்து சவுல் வந்து பயந்துகிட்டு இருப்பாரு. என்னன்னா சவுல் வந்து கடவுளுடைய வார்த்தைய கேட்காம, அதன் கீழ்ப்படியாம தேவையில்லாத பண்ணும்போது, கடவுள் அவருக்கு வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டார். அவர் சொல்ற பேச்சும் அதாவது என்னன்னா, அவர் கூப்பிட்டாலும் அவருடைய பேச்ச அவர் வந்து இது பண்றது கிடையாது. ஏன்னா, அவர் சொல்றது எதையுமே கேட்கல. அப்போ ஒரு காலகட்டத்தில என்ன ஆகுது, இந்த அ பிலிஸ்தியன்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போர் தொடுத்து வரும்போது, அதாவது ஒரு பவுண்டரி லைன் இருக்கும். அத தாண்ட மாட்டாங்க. தாண்டுனா இவங்க ஏதோ தந்திரம் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்து, அத அப்படியே அந்த இடத்த வந்து சுத்து போடுவாங்க. அந்த போர் ஆட்கள வந்து எங்கேயும் போகாம இருக்கிறதுக்கு, அத அப்படியே சுத்து போட்டு, அவன அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கி எல்லாம் அந்த தண்ணிய கட் பண்ணுவாங்க. அந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரண்ட் கிடையாது. தண்ணி, ஃபுட்டு, ஒரு சப்ளை எங்கெல்லாம் போவாங்களோ கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அவங்க வந்து வெளியில வந்தே ஆகணும். வரும்போது அந்த இடத்துல தாக்கி இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு தருணத்தில இருக்கும்போது, சவுலுக்கு வந்து என்ன செய்யணுன்றது தெரியாம ஒரு மாரி முழிச்சுட்டு இருப்பாரு. என்னென்னமோ ட்ரை பண்ணுவாரு. கடவுள் சொல்றத அவர் கடவுள் கூப்பிடுவாரு. கடவுள் வந்து செவிசாய்க்க மாட்டார். ஏன்னா கீழ்ப்படியல. இது வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட். அப்போ இந்த ஜானத்தன்ட்டு ஒருத்தர் இருப்பார். அதாவது சவுலுடைய பையன். அவர் என்ன செய்வார்ன்னா, "சரி வா நாம வந்து இந்த மாரி விட்டா வேலைக்கு ஆவாது" அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய மெய்க்காப்பாளர். அவங்க கூட ஒருத்தர் வந்து எப்போதும் இந்த இந்த பெரிய பெரிய ஆட்களுக்கு இருக்கும்போது ஆர்மர் பியரர் அப்படின்னு சொல்லுவாங்க. மெய்க்காப்பாளர். அதாவது என்னதான் நடந்தாலும் அந்த மெய்க்காப்பாளர் வந்து, அந்த ராஜாவையோ, இந்த ராஜா குழந்தைகள விட்டோ போமாட்டார். என்னதான் நடந்தாலும் ஃபர்ஸ்ட்டு அந்த அவரு ராஜாக்கு ஏதாவது ஆகுதுன்னா, அவர் தான் வந்து சண்ட போட்டு உயிர குடுப்பார். உயிர் போனாலும் அவர் உயிர எடுத்தா தான் ராஜாவோட குழந்தை உயிர் அந்த மாரி எடுக்க முடியும். அந்த மாரி ஒரு மெய்க்காப்பாளர். அவங்க 2 அவர் வந்து ஜோனத்தன் வந்து சொல்லுவார். "நாம இந்த மாரி போறோம். அந்த பிலிஸ்தியர் அங்க இருக்கிறாங்க. நாம போய் ஒளிஞ்சுட்டு நிப்போம். நாம வந்து நம்மளுடைய தலைய காட்டுவோம். அ அப்போ வந்து ஒரு சைன். அதாவது எங்க வரும்னா, அத படிச்சா சூப்பரா இருக்கும். ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். இது கிங்ஸ்ல சாமுவேல்லயோ, கிங்ஸ்லயோ வரும். 1 சாமுவேல் 14. இது ஒரு எக்ஸாம்பிள்க்கு தான் காட்டுறேன் நான். 1 சாமுவேல் இந்த பாருங்க.
பிறகு யோனத்தான், இதோ நாம் கடந்த மனிதரிடம் சென்று நம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துவோம். அவர்கள் நம்மிடம், நாங்கள் உங்களிடம் வரும் வரை அங்கேயே நில்லுங்கள் என்று கூறினால், நாமல் அவர்களிடம் செல்லாமல் நம் இடத்திலேயே நிற்போம். மாறாக எங்களிடம் வாருங்கள் என்று சொன்னால், நாம் அவர்களிடம் செல்வோம். ஆண்டவர் அவர்களை நம்மிடம் ஒப்படைத்துள்ளார் என்பதற்கு இதுவே அடையாளம் மாய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோனத்தான் சொல்றாரு. 2 1 அவங்க வந்து சொல்லுவாங்களாம், நாங்க வர வரைக்கும் அங்கேயே நில்லுங்க, ஓடாதீங்க அப்படின்ட்டு. இல்லன்னா ஆம்பளையா இருந்தா நீங்க இங்க இங்க வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எது எது அந்த மாதிரி சொன்னா, கடவுள் நம்மள அவங்கள நம்மகிட்ட ஒப்படைச்சுட்டாரு. நாம கண்டிப்பா வெற்றின்னு சொல்லிட்டு நாம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப பாருங்க. ஆகவே இருவரும் பெலிஸ்தியர் எல்லையை காவலுக்கு சென்று தங்களை வெளிப்படுத்தி, பெலிஸ்தியர் இதோ தாங்கள் ஒளிந்திருந்த குழிகளை விட்டு எபிரெயர் வெளியே வருகின்றனர் என்று கூறினர். எல்லைக் காவலர் யோதானுக்கு அவர் தம் படைக்கலனை தாங்குவோனுக்கு மறுமொழி கூற, எம்மிடம் வாருங்கள், உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிப்போம் என்றனர். அப்போது யோனத்தான் நம் படைகளை தாங்குவோனிடம் என் பின்னால் வர ஏனெனில் ஆண்டவர் அவர்களை இஸ்ரேல் கையில் ஒப்புவித்துள்ளார் என்றார். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த அந்த 2 பேர் வருவாங்க. அந்த 2 பேர் போற காலத்துல ஏறுவாங்க. அந்த 2 பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட 20 பேர சாவடிச்சுருவாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு இடி முழக்கம் வரும். அவங்க எல்லாம் பயந்து ஓடும்போது, அந்த இஸ்ராயேல் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி தாக்க ஆரம்பிச்சு, அந்த போர வந்து வெற்றி காண்பாங்க. ஓகே. இது வந்து ஒரு சைன். இப்போ இந்த நியூ டெஸ்டமெண்ட் அந்த மாரி ஒரு சைனும் நீங்க பார்க்க முடியாது. பேதுருவும் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. ஆ அ 1:19 ஒண்ணு சொல்லுவாரு. நாங்களும் கடவுளுடைய குரலை கேட்டோம். எலியாவோட இன்டராக்ட் ஆவறத பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தோம். ஆனா, அதற்கும் மேலாக என்கிட்ட ஒண்ணு இருக்குதாம். என்னன்னா, கடவுள் எழுதி வைத்த வார்த்தைகள். அவருனா இந்த சைன நான் எதிர்பார்க்கல அப்டின்ட்டு வந்து சொல்றாரு. அடையாளம் எங்களுக்கு கிடையாது அப்டின்னு சொல்றாரு. அப்பன்னா என்ன அர்த்தம்னா, தூய ஆவியானவர் உங்களுக்கு அந்த ஃபெலோஷிப்ல இருக்கும்போது, அவரு வந்து எல்லாத்தையும் உணர்த்துறாராம். இனிமேட்டு நாம வந்து வெளி அடையாளங்களை வைத்து நம்மளுடைய வாழ்க்கை கிடையவே கிடையாதுன்றத வந்து தூய ஆவியானவர் நம்மளுக்கு வந்து உணர்த்துகிறார். அதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், காண்பவற்றை அல்ல, காணாதவற்றையே சார்ந்தே நாம் வாழ்கிறோம். 2 கொரிந்தியன்ஸ் 5:7 we walk by faith and not by sight. அப்ப என்ன சொல்றோம்னா, கடவுள் எதுவா இருந்தாலும் எங்ககிட்ட வந்து பேசுவாரு. ஆவிக்குரிய ஒரு நிலையில அவர் வந்து என்கிட்ட பேசுவாரு. அப்ப என்னோட ஆவி அவர் என்ன சொல்றாருன்றத கேட்டு எனக்கு சொல்லும். என்கிட்ட சொல்லுவாரு. என்னுடைய ஆவி சொல்லுவாருன்னு சொல்ட்டு, அது வந்து தெளிவான ஒரு நிலைமைக்கு நாம வருகிறோம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இதுதான் நான் சொன்னது. இத வந்து கண்டிப்பாக சாத்தியம். அதாவது கடவுள் வந்து எது பேசினாலும் ஆவியினுடைய வெளிப்பாட்டுல தான் நமக்கு வந்து பேசுவார். எல்லாமே ஆவியின் மூலியமா தான் நம்மளுக்கு வந்து செயல்படுத்துவார். இப்போ நம்ம அந்த வசனத்தை பார்த்துட்டு பேதுரு சொல்றத பார்த்துட்டு அப்ப இன்னொரு வசனம் பார்ப்போம். பேதுரு சொன்னது வந்து 2 பீட்டர் 1:19 பாருங்க. 15லேருந்து 16ல நாம் பார்ப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்தபோது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். அதாவது இயேசு கிறிஸ்து வல்லமையும் வருகையும் இஸ்ராயேல் மக்களுக்கும் மத்த மக்களுக்கும் இந்த அப்போஸ்தலர்கள் போய் தெரிவிக்கும்போது, இது வந்து சூழ்ச்சி கதை கிடையாது. மாறாக அவரது மாண்பை நாங்கள் நேரில் கண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சொல்றாரு. என்னது? என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவரைப் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரைப் பற்றிய குரல் ஒலித்தபோது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது அவங்க டெஸ்டிமனி சொல்றாங்க. விண்ணிலிருந்து வந்த இக்குரலை நாங்கள் கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று.
அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்தில் கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. அதாவது இப்போ கேட்டது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு இறைவாக்கினர் கூறியது தான். இதெல்லாம் வந்து கருத்தில் கொள்வது நல்லது. ஏன்னா என்ன ஆகும்னா, ஒரு இருட்டுல இருக்கும்போது இந்த மாரி ஒரு செயல நீங்க கேட்கும்போது, அது உங்களுக்கு வந்து இருண்ட இடத்துல ஒரு வெளிச்சம் குடுக்கும். ஆனா, இந்த வெளிச்சம் வந்துட்ட பிறகு அத நீங்க வந்து டோட்டலா மறந்துருவீங்க. ஆனால், அடுத்து சொல்றாரு பாருங்க. மறைநூல் உள்ள எந்த இறைவாக்கும் எவரது சொந்த விளக்கத்திற்கும் உட்பட்டதல்ல என்பதை நீங்கள் முதலில் அறிய வேண்டும். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் அருளியதை உரைத்ததே இறைவாக்கு. அப்போ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் அருளியதை உரைத்ததே இந்த இறைவாக்கு. இந்த இறைவாக்குன்றது என்னது? மனிதர்களால் தூய ஆவியார் ஆட்கொள்ளப்பட்டு கடவுள் உரைத்ததை எழுதுவதே இறைவாக்கு. அப்போ அவங்களுக்கும் என்ன பண்ணியிருக்காரு? கடவுள் அவர்களுடைய ஆவி மூலியமாக இதையெல்லாம் சொல்லி, அந்த இப்போ எல்லா புக்ஸுமே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு எழுதப்பட்ட ஒரு நூல்கள். இது ஒருபோதும் மனித விருப்பத்தினால் உண்டானது அல்ல. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. 2 அந்த என்ன பார்த்தோம்? 2 கொரிந்தியர் 5, 7 2 கொரிந்தியர் 5:7. அவர் சொல்றாரு பாருங்க, நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலே வாழ்கிறோம். காண்பவற்றின் நாங்க வந்து இதெல்லாம் பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோம், இதெல்லாம் கேட்டோம். இந்த அடிப்படையில உங்க வாழ்க்கை இருக்கக்கூடாது. மாறாக அவர் எழுதுனத நம்பி அதன்படி வாழ்கிறோம். இதுல எழுதுனது தான் நம்பிக்கை. இதுல நம்பிக்கை எப்படி உருவாகுது? அறிவிப்பதை கேட்க கேட்க நம்பிக்கை உருவாகுகிறது. பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ நம்பிக்கையின் அடிப்படையிலே நாம் வாழ்கிறோம். அப்போ இதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து இந்த வெளிப்புற அடையாளம்ன்றது ஒண்ணும் கிடையாது. எல்லாமே ஸ்பிரிட் டு ஸ்பிரிட் கம்யூனிகேஷன். அப்போ தூய ஆவியான கடவுள் உங்ககிட்ட பேசணும்னு நெனச்சிட்டாருன்னா, தூய ஆவியானவர் வழியாக உங்களுக்கு அதை சொல்லுவாரு. தூய ஆவியானவர் நமக்கு சொல்லுவாரு. நாம அதை கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பிப்போம். ஒரு வேள கடவுள் சொல்றது வந்து எனக்கு கடவுள் பேசினாரு. ஆனா, அது வந்து ஆ கடவுள் தான் பேசினாரான்றது ஒரு டவுட்டு. என்னால வந்து ஒழுங்கா யூகிக்க முடியல. அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா, அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த வார்த்தைய எடுத்து கடவுளுடைய வார்த்தைக்குள்ள மேட்ச் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட காசு இல்ல. திடீர்னு ஒரு குரல் கேட்குது. "அங்க ஒரு காசு இருக்கு பாரு. யாரோ வச்சுட்டு போயிருக்காங்க. அத எடுத்துட்டு ஓடிரு" அப்படின்ட்டு. "அத எடுத்துக்கோ." ஆ அப்போ உன்கிட்ட காசு இல்லாதனால கடவுள் தான் உனக்கு குடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாய்ஸ் உங்களுக்கு கேட்கும். அப்போ வந்து நீங்க வந்து இது வந்து உண்மையா கடவுள் சொன்னதா? இல்லையா? இல்லையான்ற ஒரு அ எனக்கு காசு இல்ல. ஆனா இந்த இடத்துல இந்த காசு இருக்கு. இத வந்து கடவுள் அதாவது இந்த கடவுள் இத எனக்கு தான் குடுத்துருக்காருன்ற நெனச்சு நீங்க எடுத்து செலவழிக்கவும் செய்யலாம். இல்ல இது கடவுள் குடுத்தாரா? இல்லையான்றத உண்மையா யோசிக்கிறதுக்கும் நீங்க வந்து பார்க்கலாம். அப்ப என்ன பண்ணணும்னா, கடவுளுடைய வார்த்தையில என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். கடவுள் என்ன சொல்றாரு? ஆ God shall supply all my needs according to his riches and glory by Christ Jesus. ஓகே. காட் இஸ் யுவர் சோர்ஸ். அப்போ கடவுள் தான் நமக்கு வந்து சோர்ஸ். இப்போ இந்த கடவுள் எப்படி அ குடுப்பார்ன்னா, மனிதர்கள் மூலியமாக தான் குடுப்பாரே தவிர, இந்த மாரி அ சர்வசாதாரணமா இருக்கிறத எடுத்து கடவுள் குடுக்குறாருன்றத வந்து நம்ம சொல்ல முடியாது. அப்போ இன்னும் கொஞ்சம் டவுட் ஆனா நீங்க என்ன பண்ணணும், அத அப்படியே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. யாராச்சும் அந்த
அ யாராச்சும் வந்து கேட்பாங்க, "ஏன் நான் காசு வச்சிருந்தேனே, இத காணுமே!" அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்கும்போது தெள்ள தெளிவா நம்மளுக்கு தெரியும். ஓகே இது வந்து கடவுள் கிட்ட இருந்து கடவுள் குடுக்கல. யாரோ தெரியாம வச்சுட்டாங்க. அத வந்து எடுத்துட்டு போறதுக்காக இது பண்றாங்கன்ட்டு. இந்த மாரி நெறையா விஷயம் வந்து நான் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, ஒரு ஒரு பிரேயர் மீட்டிங் ஒண்ணு நடந்தது எங்க சர்ச்ல. ஸோ அந்த இடத்துல வந்து காணிக்கை எடுத்தாங்க. காணிக்கை எடுத்துட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது, ஒருத்தர் வந்து நான் செய்றதெல்லாம் பார்த்துட்டு, பிரதர் நான் வந்து இந்த இத போட மறந்துட்டேன். இத வந்து காணிக்கைக்கு போட்டுருங்க. நான் கொஞ்சம் அவசரமா போறேன்னு சொல்லிட்டு என்ட்ட குடுத்துட்டு போயிட்டாரு. அப்படியே ஒரு கட்டா ஒரு பணம் இருந்தது. ஸோ எனக்கு வந்து தூயாவே எனக்கு வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இது. இது வந்து உனக்கு குடுத்த காசு. நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்டது. இன்னொரு குரல் என்னது? கிடையாது. இது வந்து உனக்கு குடுத்தது கிடையாது. காணிக்கை எடுக்கிறதுக்காக குடுத்தது. நீ வந்து ஃபாதர் கிட்ட கொண்டு போய் குடுக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்டது. இப்போ நான் வந்து டிசர்ன் பண்ணணும். எது ரைட்டு? எது தப்பு? பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ அந்த இடத்துல என்னன்னா, அவர் கிளீனா சொல்றாரு. இது வந்து காணிக்கைக்கு வந்தாங்க. நான் போட மறந்துட்டேன். இத வந்து நீங்க தைரியமா அங்க போய் குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தெள்ள தெளிவா சொல்றாரு. ஆனா, இந்த தீயாவி என்ன பண்ணும்னா, அத அப்படியே மறைச்சு, இது உனக்காக குடுத்த காசுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லும். பிரைஸ் காட். அப்போ நம்ம கடவுளுடைய வார்த்தை இதுதான். இது சாத்தானுடைய வார்த்தை. எனக்கு வந்து பிரதர் இத வந்து எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல, டிசர்ன் பண்ண முடியல அப்படின்னு இருக்கும்போது, நாம என்ன பண்ணணும்னா, தூய ஆவியானவரோடையும், அவருடைய கைடன்ஸும், அவருடைய வார்த்தையையும் நாம 2த்தையும் வச்சு கம்பேர் பண்ணணும். பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இந்த தூய ஆவியானவர் வந்து உங்களுக்கு வந்து உணர்த்துவார். இல்ல, இது வந்து கடவுள் குடுக்குற காசு கிடையாது. இது வந்து அது அங்க இருந்தது. அத நீனா எடுத்துட்ட. அது வந்து யாருதுன்னு உனக்கு தெரியாது. அப்படி யாருன்னு தெரியாம அங்க இருக்கிற காச நீ எடுத்தீன்னா, அது வந்து திருட்டுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ அந்த காச யாரும் நீங்க கிளைம் பண்ணலனா கூட நீங்க என்ன பண்ணணும்னா, அத கொண்டு போயிட்டு க உண்டியல்லயோ, இல்ல எதுலயோ நீங்க வந்து போயிட்டு குடுக்கணும். அதுதான் உண்மையான ஒரு கடவுளுடைய வார்த்தைய கேட்கிறது. இது எல்லாமே வந்து ஒரு டெஸ்ட். இந்த டெஸ்ட்லாம் நாம வந்து பாஸ் பண்ணி ஆகணும். பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ என்னன்னா, கடவுளுடைய வார்த்தையை கேட்பது நமக்கு ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். பிரைஸ் காட். இப்போ வந்து நாம வந்து இதுவரைக்குமே பேசிக்க தான் பார்த்திருக்கோம். அதாவது தூய ஆவியானவர் மூலியமாக நாம புதுப்பிறப்பு அடைந்த பிறகு கடவுளுடைய வார்த்தையை நம் நம் அனைவராலும் தெள்ளத் தெளிவாக கேட்க முடியும். அப்படி கேட்க முடியல என்றால், மிஸ்டேக் வந்து கடவுள் மேல கிடையாது, நம்ம மேல தான். அதாவது 2 விஷயம். ஒண்ணு வந்து நாம இன்னும் அவருடைய வார்த்தைய தெளிவாக கேட்கல. அப்படி இல்லன்னா 2வது வந்து அவர் வார்த்தைய கேட்டுட்டு நாம அதன்படி இன்னும் செயல்படுத்த ஆரம்பிக்கல. அதுதான். சிம்பிள். பிரைஸ் காட். இது வந்து ஒரு பகுதிய நம்ம முடிச்சுட்டோம். அடுத்தது இன்னும் நெறையா பைபிள் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு, கடவுள் எப்படி அ பேசுறாருன்றத பார்க்கலாம். இன்னொன்னு எனக்கு ஒரு புடிச்ச ஒரு டெஸ்டிமனி. அதாவது அ ஆக்ட்ஸ் 8ல தூய ஆவியானவர் வந்து பிலிப்ப வந்து அவ்ளோ அற்புதமா வழிநடத்துவார். அவர் பிலிப் வந்து ஒரு ஒரு சமாரியா ஒரு இடத்துல வந்து போதிச்சுட்டு இருப்பாரு. அந்த இடத்துல வந்து ஒரே சந்தோஷமா இருக்கும். ஏன்னா, பிலிப் வந்து எல்லா பேய்களும் ஓட்டிட்டு இருப்பார். அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, ஆவியானவர் வந்து அவர வந்து இன்னொரு ஒரு இடத்துக்கு கைட் பண்ணுவார். அதாவது அ டெசர்ட் பாலைவனம் போன்ற ஒரு இடம். காசான்ற ஒரு பாலைவன இடத்துக்கு வந்து அவர் வந்து கைட் பண்ணுவார். அப்போ அந்த இடத்துல வந்து பிலிப் வந்து ஒரு கேள்வியும் கேட்காம, அவர் சொல்றத கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பிப்பார். அப்போ எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் பார்த்துக்கோங்க. இப்போ நானா இருந்தேன்னா கண்டிப்பா கேள்வி கேட்டிருப்பேன். கடவுளே! பாலைவனத்துக்கா போனோம்? நான் இவ்வளோ நாள் இங்க நல்லா தானே செஞ்சுட்டு இருந்தேன். அங்க கொண்டு போய் என்னை விட்டீங்கன்னா, அங்க தண்ணி கிடைக்காது, இது கிடைக்காது. என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பேன். ஆனா, பிலிப் அந்த இடத்துல ஒரு கேள்வியும் கேட்காம, அவர் என்ன பண்றாரு? தூய ஆவியான ஒரு வழி நடத்தல போறாரு. அப்போ அவருக்கு வந்து டிசர்ன் பண்ண தெரியுது. எது கடவுளுடைய வார்த்தை? எது அ அ அது என்னது? மாற்றானுடைய வார்த்தை. அததான் நம்ம யோவான்ல படிச்சோம்.
மத்தவங்களுடைய வார்த்தை குரல் எது? கடவுளுடைய குரல் எதுன்ட்டு தெளிவா பிலிப்புக்கு தெரியுது. அப்போ என்னன்னா, அவரு வந்து அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ சவுல பார்த்தீங்கன்னா, அவரு அ அனனியாஸ் பாப்டிசம் முடிச்ச பிறகு உடனே அவர் ஸ்டார்ட் பண்ணல. அவர் என்ன பண்றாருன்னா, இந்த கலாத்தியர் 1ல போட்டிருப்பார் பார்ப்போம். அவர் சொல்லுவாரு, "எனக்கு வந்து நெறைய மத்த அப்போஸ்தலர்களோட எனக்கு வந்து நெறைய வெளிப்பாடு கிடைச்சதுன்னு." எப்படின்னு அதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க போட்டிருப்பாரு பாருங்க. ஓகே. இங்க பாருங்க 11. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன். அது ஆக்சுவலா இங்க ஒரு வசனம் இருக்கும். என்னன்னா, இவரு எதுக்கு இத சொல்லுவார்ன்னா, ஓகே இங்க பாருங்க 6ல சொல்லுவார். கிறிஸ்துவின் பொருட்டு அருள் கூர்ந்து உங்களை அழைத்த அவரை விட்டுவிட்டு எவ்வளவு குறுகிய காலத்தில் வேறு ஒரு நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா? எனக்கே வியப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதாவது உடனே நீங்க வந்து மாறிட்டீங்களே! அது வந்து ரொம்ப இதா இருக்கு. எப்படி உங்களால உடனே மாற முடியுது? அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அவரு டெஸ்டிமனி சொல்றாரு. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி மனிதரிடமிருந்து வந்தது அல்ல. எந்த மனிதரிடமிருந்தும் நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. எந்த மனிதரும் அதை எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வழியாக அது எனக்கு கிடைத்தது. யாருமே அவர் கத்துக் கொடுக்கலையாம். மாறாக இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டின் வாயிலாக அது எனக்கு கிடைத்தது. நான் யூத நெறியை பின்பற்றி வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றேன். மூதாதையர் மரபுகளில் ஆர்வமிக்கவனாய் என் இனத்தவருள் என் வயதினர் பலரை விட யூதே நெறியில் சிறந்து விளங்கினேன். ஆனால் தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள், தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவர் என்னை வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார். அப்போது நான் எந்த மனிதரிடமும் போய் கலந்து பேசவில்லை. எனக்கு முன் திருத்தூதர்களாய் இருந்தவர்களை காண எருசலேமுக்கு போகவில்லை. நான் உடனே அரேபியாவுக்கு சென்றேன். அங்கிருந்து தமஸ்கு நகருக்கு திரும்பினேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகு நான் கேப்பாவை பார்த்து பேச எருசலேமுக்கு போனேன். கேப்பானா பீட்டர். போனேன். அங்கே 15 நாள் அவரோடு தங்கியிருந்தேன். ஆண்டவரின் சகோதரரான யாக்கோபை தவிர திருத்தூதருள் எவரையும் நான் போய் பார்க்கவில்லை. எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. 3 வருஷம். அந்த 3 வருஷமா அவர் என்ன பண்றாரு, கடவுள் வார்த்தைய அப்படியே போட்டு மெண்டு, 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 மெண்டு என்ன பண்றாரு, வெளிப்பாட்டின் ஆவிய அவர் வாங்கிக் கொண்டார். அப்போ நாம அவருடைய வார்த்தைய தெளிவா கேட்கணும்னா, நாம என்ன பண்ணணும்னா, அவருடைய வார்த்தைகள நம்ம திருப்பி, 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 திருப்பி படிக்க ஆரம்பிக்கணும். நான் அன்னைக்கு ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். பிரதர் நீங்க என்ன பிரதர் ஒரு டீச்சிங்கே 1 மாசம் கேட்க சொல்றீங்க. அவ்ளோ டீச்சிங் இருக்குது. அப்ப நாங்கலாம் எப்படி கேட்கறது? பிரதர் ஃபர்ஸ்ட்டு இந்த டீச்சிங்க கேளுங்க. இதுதான் வந்து பேசிக். இப்ப எங்களலாம் பார்த்தீங்கன்னா, நாங்க இன்னும் அந்த டீச்சிங்க்கெல்லாம் போவே இல்ல. நாங்க இதுல படிச்சதே இவ்வளோ நாள் நாங்க எடுத்துட்டு இருக்கோம். நீங்க ஒரு டீச்சிங் எடுத்து ஆழமா போக, 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 போக 1 மாசமா அத தெளிவா புரிஞ்சுட்ட பிறகு, அதுக்கப்புறம் தூய ஆவியானவருடைய குரல உங்களால தெளிவா கேட்க முடியும். அதுக்கப்புறம் அவர் உங்கள வழிநடத்தி கூட்டிட்டு செல்வார். நாம எதுவும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எங்ககிட்ட வரணும்னு அவசியமே கிடையாது. அப்படியா தெரியும் ஆவியானவர் குரல கேட்க முடியுமா? கண்டிப்பா கேட்க முடியும்ன்ட்டு. சிங்கப்பூர்ல இருந்து ஒரு சகோதரர் பேசினாரு. அவர் வந்து நான் சூசைட் பண்ண போறேன். எனக்கு வந்து இது, அது, இதுன்னு சொல்லிட்டுலாம் சொன்னாரு. இல்ல நீங்க சூசைட் பண்றதெல்லாம் வந்து ஒரு ஆன்ஸர் கிடையாது. அது வந்து ஒரு சொல்யூஷனும் கிடையாது. நீங்க வந்து கடவுளுடைய வார்த்தைய நீங்க கேட்க ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு, அதே மாரி தான். ஒரு இங்கிலீஷ் டீச்சிங் குடுத்து 1 மாசம் கேட்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட பேசுங்க. நான் ஒரு எழுதி நோட்ஸ் எழுதி, 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 எழுதி
அப்புறம் ஒரு நாள் நானா அவருக்கு மெசேஜ் பண்றேன். பிரதர் என்ன ஆச்சு? என்ன ஓகேவா? தெளிவா இருக்கீங்களா? உடனே அவர் சொல்றாரு, பிரதர் நான் வந்து அத கேட்டு அவருடைய வாய்ஸ கேட்க ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் நான் வந்து அடுத்த டீச்சிங்கும் போயிட்டேன். இப்போ வந்து தெள்ளத் தெளிவா என்ன நடந்தாலும் எனக்கு வந்து தூய ஆவியானவர் எனக்கு வந்து எல்லாத்தையும் கத்துக் குடுக்குறாரு. அவருடைய வார்த்தைய என்னால கிளியரா கேட்க முடியுது. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில சாவே கிடையாது. நான் வந்து கடவுளுக்காக தான் வாழப் போறேன்றது ஒரு இத எல்லாருக்கும் குடுக்கப் போறேன். அவர் ஒரு ஸ்டூடண்ட், காலேஜ் ஸ்டூடண்ட். குடுக்கப் போறேன். என்ன ஆனாலும் பரவால்ல அப்படின்னு சொன்னோனே நாங்க பிரதர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டா போவாதீங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க நல்லா இது பண்ணுங்க. அப்புறம் தூய ஆவியானவரே உங்களுக்கு வந்து உணர்த்துவாரு. உடனே நீங்க போயிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் குடுத்து திருப்பி அவர் நல்லா கேட்க வச்சோம். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ புது பிறப்பு அடைந்ததுக்கான காரணம் எதற்குன்னா, கடவுள் ஒரு ஆவியானவர், ஆவியின் பிறப்பிடம். அந்த ஆவி கடவுள் ஒரு நமக்கு நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கலாம். நம்மளுக்கு ஆவியில தான் குடுப்பாரு. நம்மளுடைய மனித சார்ந்த ஒரு சிந்தனையில குடுக்க மாட்டாரு. அப்போ அதுக்கு தான் மெயினா அவர் என்ன பண்றாரு, நம்மள வந்து புதிய சிருஷ்டியாக்குறாரு. கடவுளுடைய என்ன சொல்றது? அவருடைய ஆவியும், நம்மளுடைய ஆவியும் ஒன்றாக ஆக்கப்படுகிறது. தூய ஆவியானவர் நமக்கு அ அத அப்படியே சீல் பண்ணி நம்மள வந்து அந்த ஆவிய பத்திரமா பாதுகாக்கிறார். பிரைஸ் காட். நாம இத பத்தி காட் ஸ்பீக்ஸ் த்ரூ யுவர் ஸ்பிரிட். இத பத்தி இன்னும் ஆழமாக நாம இன்னும் நாளைக்கு அ பார்ப்போம். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இதோட வீடியோவ நான் வந்து குரூப்ல போடுறேன். நீங்க அத பார்த்து கேட்டுக்கங்க. ஏதாவது கேள்விகள் எதாவது இருக்கா? சிஸ்டர் கிருஷ்ணா இருக்கீங்களா? சிஸ்டர் கிருஷ்ணா? Yes, brother. Can you தெளிவா hear me? புரிஞ்சுதா? புரிஞ்சுது பிரதர். நான் ரெக்கார்ட் பண்ணல. ரெக்கார்டிங்ல கேட்டுக்கிறேன் கொஞ்சம். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். Thank எதுவும் you, கேள்வி ஏதாவது Jesus. இருக்கா? இல்லைங்க பிரதர். ஆனா அது ஒரு தடவை இன்னொருக்க கேட்டா நல்லா விளங்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கேளுங்க. கேட்டுட்டு அடுத்த கிளாஸ்ல வந்து ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. சரிங்க பிரதர். ஓகே. ஒரு நன்றி அறிதல் பிரேயர் பண்ண முடியுமா? செய்யறேன் பிரதர். பிதா சுதன் பரிசுத்தி ஆவியினாலே ஆமென். அப்பா பிதாவே, தந்தையே, ஆண்டவரே, உங்களுக்கு கோடி நமஸ்காரம். உங்கள் வார்த்தை எங்களுக்கு அறிவிக்கிறதுக்கு வந்திருக்கிற இந்த இந்த சகோதரருக்கும் நன்றி. உங்க வார்த்தையை எங்களுக்கு மிகவும் மிகவும் நாங்க அறிந்து அதன்படி நடக்க எங்களுக்கு வழி நடத்தும் ஆண்டவரே. நாங்கள் என்றென்றும் உங்களுடைய பாதையிலிருந்து நாங்க தவறி விடாமல் நாங்கள் உங்களோடயே இருக்க வேணும் ஆண்டவரே. அதுக்கு ஐ ஐ ப்ரே நான் அதுக்காக வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்களே எங்களுக்கு ஒளி, வெளிச்சம், உங்கள் வார்த்தையே எங்களை மீட்கும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி. In the name of the Father and of the Son. Amen. தேங்க் யூ ஜீசஸ். Amen. ஆமென், ஆமென் அண்ட் ஆமென். ஓகே. நன்றி. திருப்பியும் நாளைக்கு Amen. ஈவினிங் 6:30 மணிக்கு பார்ப்போம். காட் பிளஸ் யூ ஆல். பை பாய். Okay, brother. God bless you, brother. தேங்க் யூ எவ்ரிவன்.